சரி குழந்தைகளா, இப்ப நாம ஒரு அழகான நீலக்கடல்ல வாழ்ற ஒரு சின்னஞ்சிறிய தேவதை பத்தி பார்க்கப் போறோம். அவ பேரு நீலா. நீலா ரொம்பவும் அழகானவ. அவளுக்கு நீல நிற மீன் வால் இருந்துச்சு. பளபளன்னு மின்னும். நீலா தினமும் கடலுக்குள்ள நீந்தி விளையாடுவா. பவளப்பாறைகள்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். விதவிதமான மீன்களோட சேர்ந்து நீந்துவா, பாட்டு பாடுவா. ஆனா நீலாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நம்ம எல்லாரும் இருக்கிற இந்த கடலை தாண்டி மேல இருக்கிற நிலத்த பார்க்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா. ஒரு நாள் ராத்திரி நீலா தூங்கிட்டு இருந்தா. அவ கனவுல நிலத்துக்கு போற மாதிரி பார்த்தா. அங்க நிறைய புதுமையான விஷயங்கள் இருந்துச்சு. உயரமான மரங்கள், அழகான பூக்கள், விதவிதமான பறவைகள்னு எல்லாம் அவ கனவுல வந்துச்சு. அங்க இருக்கிற மனுஷங்க எப்படி நடந்துக்கறாங்க, என்ன பேசுறாங்கன்னு பார்க்க நீலாவுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அப்ப அவ கனவுல ஒரு பெரிய கருணை உள்ள ஆமை வந்துச்சு. அந்த ஆமைக்கு நீலாவோட ஆசை தெரிஞ்சது. அந்த ஆமை சொன்னுச்சு, "நீ கவலைப்படாத நீலா, நான் உனக்கு உதவி செய்றேன்." மறுநாள் காலையில நீலா முழிச்சதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ அந்த பெரிய ஆமைய தேடிப் போனா. அந்த ஆமையும் நீலாவுக்காக காத்துட்டு இருந்துச்சு. மெதுவா, பத்திரமா நீலாவை தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு கடலுக்கு மேல போக ஆரம்பிச்சுச்சு. நீலா முதன்முதலா கடலுக்கு மேல வந்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அவ கனவுல பார்த்த மாதிரியே அங்க நிலம் இருந்துச்சு. ஆனா நேர்ல பார்க்கிறது இன்னும் அழகா இருந்துச்சு. மனுஷங்க நடமாடுறத, அவங்க பேசுற சத்தத்தை எல்லாம் நீலா தூரத்துல இருந்து பார்த்தா. அவங்க எப்படி உடை உடுத்திருக்காங்க, என்ன வேலை செய்றாங்கன்னு கவனிச்சா. கொஞ்ச நேரம் அந்த புது உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீலாவுக்கு தன்னோட வீடு ஞாபகம் வந்துச்சு. கடலுக்குள்ள இருக்கிற அவளோட அழகான உலகம், அவளோட நண்பர்கள் எல்லாருமே அவளுக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே நீலா அந்த ஆமைகிட்ட தன்னை கீழே இறக்கி விடச் சொன்னா. ஆமா, அவள பத்திரமா கடல்ல விட்டுட்டு போச்சு. நீலா சந்தோஷமா கடலுக்குள்ள நீந்தி போனா. தன்னோட வீடும் தன்னோட உலகமும் எவ்வளவு அழகா இருக்குன்னு அவ அப்பதான் முழுசா உணர்ந்தா. அன்னிக்கு ராத்திரி நீலா தூங்கும்போது அவளுக்கு மறுபடியும் கனவு வந்துச்சு. ஆனா இந்த தடவ அவ நிலத்தை பார்க்கப் போகல. தன்னோட அழகான கடல்ல சந்தோஷமா விளையாடுற மாதிரி கனவு கண்டா. குழந்தைகளா, நம்ம வீடு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலானது இல்லையா? நீலாவும் அதத்தான் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீங்களும் நல்லா தூங்குங்க. நாளைக்கு நாம வேற ஒரு கதை பார்க்கலாம்.